திருமாலை வணங்கியவர்களை வந்து வைணவர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து வைணவ துறவிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அதில் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஒரு பொய், 2 பூதம், 3 பேய். இந்த 3 பேரும் வந்து முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரகவி ஆழ்வார், அதுக்கப்புறம் பெரியாழ்வார், இவருக்கு விஷ்ணு சித்தன் அப்படிங்கிற பேர் இருக்குது. பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் ஆண்டாள் வந்து 6வது ஆழ்வார். ஓகேங்களா. அதுக்கு பிறகு திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார். இதில் மதுரகவி ஆழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாருடைய சீடர். ஒரே ஒரு ஆழ்வாருக்கு ஒரு ஆழ்வார் வந்து சீடராக இருந்தது பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வார் தான். 12 ஆழ்வாரில் வந்து ஒரே பெண் ஆழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள். ஓகேங்களா. ஸோ இவர்கள் எழுதக்கூடிய அந்த ஆழ்வார்களுடைய பாடல்களை வந்து தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி. இவர்கள் எழுதிய நூல்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் பார்க்குறோம். இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இலோட்டம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஷார்ட்ஸில் சந்திப்போம். நாயன்மார்கள். தேங்க்யூ.